சாமானிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆமருவி தேவநாதன். நான் ஒரு எழுத்தாளர். இந்திய பண்பாட்டு இயக்கங்கள், ஆன்மீக செயல்பாடுகள், பழைய பாழ்பட்ட திருக்கோவில்கள், இவற்றின் பின்னால் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாமானியர் உங்களைப் போலதான். இன்றைக்கு நாம் எதை பற்றி பேச இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீராமருக்கும் என்ன தொடர்பு, ராமாயணத்திற்கும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் என்னென்ன சம்பந்தங்கள், சம்பந்தம் முதல்ல இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி இருந்ததா, இருந்தா எப்பெல்லாம் இருந்தது, இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கா, இலக்கிய ஆதாரங்கள் இருக்கா, வரலாற்று ஆதாரங்கள் இருக்கா, அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடியவர் திரு எழுத்தாளர், ஆய்வாளர் திரு K.S. சங்கரநாராயணன் அவர்கள். இவர் சுமார் 20 ஆண்டுகளாக ராமாயணத்தை பற்றி, ராமாயணத்திற்கும் ராமனுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி ஊர் ஊராக சென்று ஆராய்ச்சி சென்று கொண்டிருந்தார். இப்பொழுது அதை பற்றி நம்முடைய தமிழகத்தில் ராமாயணம் என்பதை பற்றி அவர் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை பற்றியும் அதில் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பற்றியும், இலக்கிய வரலாற்று சான்றுகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை பற்றியும் விரிவாக கலந்துரையாடல் செய்யலாம் என்று இருக்கிறோம். வாங்க நம்மளுடைய சேனலுக்கு உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமா, ஏன் இதுல இறங்கினீங்க, எத்தனை வருஷமா செய்றீங்க? வணக்கம், என் பெயர் சங்கரநாராயணன். நான் காரைக்குடியைச் சேர்ந்தவன், செட்டிநாட்டம் பகுதியைச் சேர்ந்தவன். சிறு வயதிலிருந்தே நாங்கள் கம்பன் விழா, கம்பராமாயணம் அதிலேயே பற்றி கேட்டு வளர்ந்தவர்கள். கம்பன் அடிப்படை ஐயா சா கணேசன் அவர்கள், பேராசிரியர் டாக்டர் சரஸ்வதி ராமநாதன் அவர்கள், இவர்கள் எல்லாம் கம்பராமாயணத்தை பற்றி சொல்லி பல கம்பன் விழாக்களில் நீதிபதி ஜஸ்டிஸ் மூமு இஸ்மாயில் போன்றவர்கள் எல்லாம் பேசுவதை கேட்டு வளர்ந்தவர்கள். ராமாயணம் பற்றி பேசுவதற்கு ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு ராமர் பாலத்தை பற்றி பல விவாதங்கள் நடந்தது. அப்போது ஒரு சாதாரண மனிதனான எனக்கு இந்த மண்ணுக்கும் ராமனுக்கும் தொடர்பு இருக்கிறதா, இந்த மண்ணில் ராமனை எப்போதிலிருந்து கொண்டாடி வருகிறார்கள் என்பதை தொகுக்க வேண்டும், தேடி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி தேட துவங்கும் போது எனக்கு முன்பு சில முன்னோடிகளும் இது போன்ற பணிகளை செய்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே பல சரித்திர ஆதாரங்கள் இன்னும் விரிவாக கிடைக்கின்றன. அதை ஆராய்ச்சி செய்வதற்கான முறைகளும் பல நவீன முறைகள் வந்திருக்கின்றன. ஆகவே இவற்றை அவர்கள் முன்னோடிகள் செய்த பணியை நாம் தொடருவோம் என்று தொடங்கினேன். அதை செய்கையில் ஒரு ஆராய்ச்சி என்று வரும்பொழுது என்னுடைய பக்தி, தனி மனித பக்தி, ராம பக்தி, அவற்றை விட ஒரு ஆத்தென்டிகேட்டட் ரிசர்ச்சாக இதை செய்ய வேண்டும். இதை செய்வபோது எந்த ஒரு நூலாயினும் சரி, கல்வெட்டுக்கள் ஆனாலும் சரி, சிற்பங்கள் ஆனாலும் சரி, ஆலயங்களானாலும் சரி, அவற்றிற்கான கால நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்து கால நிர்ணயம் செய்யப்பட்ட தரவுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டேன். அப்படி தொகுக்கும் போது அதை நான் 2ஆக பிரித்துக் கொண்டேன். ஒன்று வைணவ மரபு. வைணவ மரபிலே ராமனை கொண்டாடி இருக்கிறார்கள், அது அனைவருக்கும் தெரியும். இன்னொரு புறம் சைவம். இந்த மண்ணில் இருந்த இலக்கியங்கள் சைவம், பௌத்தம், ஜெயினம், இந்த 3 தரப்புகளில் இருந்தும் ராமனை இப்படி கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதை தேடுவோம். அவர்கள் ராமனை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று தேடுகையில் வைணவம் சொல்லியிருப்பதற்கு சற்றும் குறையாமல் சைவமும் பௌத்தமும் ஜெயினமும் ராமனை கொண்டாடி இருக்கின்றன. அது மட்டுமல்ல, ராமன் திருமாலின் அவதாரம், திருமால் மனிதனாக வந்து இந்த மண்ணில் இறங்கி இருக்கிறான் என்பதை சங்க இலக்கியங்கள் தொடங்கி இந்த மண்ணிலே பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள், எழுதிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள், கோவில்களிலே வழிபட்டு கொண்டே இருக்கிறார்கள். இவற்றை நான் ஒரு தொகுப்பாக கொண்டு வந்து, முதல் தொகுப்பு, அதாவது
இந்த 2000 ஆண்டு சங்க இலக்கியங்களிலிருந்து தொடங்கி இன்று வரை உள்ள 2000 ஆண்டு காலத்தை 2-3 பிரித்துக் கொள்வோம். இன்றைக்கு சற்றப்போ ஒரு 1000 ஆண்டுகள் முன்பு வரை உள்ள முதல் 1000 ஆண்டுகளை 1000 அல்லது 1200 ஆண்டுகளை நாம் தொகுப்போம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது இன்னைக்கு 2024 1024 என்கிறது ஒரு கட் ஆஃப். அப்படி எடுத்துக்கோன்னு பார்த்தா 1024 முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சியில் இருந்தான். ஸோ அவருடைய ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் 1044. ஸோ 1044 வரைக்கும் ஒரு எண்டா ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு சங்க இலக்கியங்களிலிருந்து 1044 வரைக்கும் உள்ள பகுதிகளில் உள்ள இலக்கியங்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், ஆணையங்கள், குறுஞ்சிற்பங்கள், திருமேனிகள், இவற்றையெல்லாம் திருமேனின்னு இருக்க பல கோயிலோட ராமர் விக்கிரகங்கள் இருக்கு, சோழர் காலத்து விக்கிரகங்கள் இருக்கு. அவற்றில் எவையெல்லாம் கல்வெட்டால் இந்த ஆண்டு செய்யப்பட்டது என்ற குறிப்பு உள்ளவை. இவற்றை தொகுத்தாலேயே ஒரு புத்தகம் இருக்கிறது. இது கடல். நான் சுருக்கி எல்லாருக்கும் ஒரு சுருக்கமாக தான் சுருக்கி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் விரித்தாலே இதுவே ஒரு பெரிய கடலா இருக்கும். பிறகு ராஜேந்திரனுக்கு பிறகு பாண்டியர்கள் ஆட்சி காலம் முடிய வரைக்கும் உள்ள காலகட்டம், விஜயநகர காலகட்டம், இப்படி எழுதிக்கிட்டே போலாம். ஆனால் இந்த மண்ணிலே என்றைக்கு முதல் இலக்கியம் எழுதப்பட்டதோ அன்றிலிருந்தே இந்த மக்களுக்கு ராமன் கதை தெரியும். அது மட்டுமல்ல, அது எப்படி தெரியும் என்றால் சர்வசாதாரணமாக உமைகளோடு ராமாயணத்தை சொல்லிக் கொண்டு போயிருக்காங்க. அதுலதான் எனக்கு ஒரு இது இருந்ததுன்னா, மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், எம்பிக்கள், அவங்க ஒரு சில பேர் வந்து ரீசெண்டா கூட சொன்னாங்க, எனக்கு ராமன்னா யாருன்னே தெரியாது, நாங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கச்சு எங்க வீட்டுல வந்து ராமனை நாங்க வந்து கும்பிட்டதே இல்லை அப்படின்னு ஒரு எம்பி, ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்த ஒரு எம்பி, ஒரு அம்மா. அதுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிறது ஈரோடு. அந்த ஈரோட்டில இருந்து இந்த கடவுளே இல்லைன்னு சொன்னவரும், ராமனுடைய உருவத்தை அவமதித்தவரும் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் கடைசி வரைக்கும் தன் பேரை ராமசாமின்னு தான் வச்சிருந்தார். ராமசாமி நாயக்கன் சொல்றேன், ராமசாமி நாயக்கன் சொல்றேன்னு தான் சொல்லிட்டே இருந்தார். எல்லாரும் அவருக்கு என்ன பேரை வச்சாங்களோ அந்த பேரை வச்சு அவர் பயன்படுத்தவே இல்லை. மேபி அந்த அம்மாவுக்கு அது பத்தி தெரியலையோ அப்படிங்கிறதுனால இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து நம்மளுடைய இந்த டாக் வந்து 2ஆ நாம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு. எப்படின்னா, இலக்கிய சான்றுகள் அப்படின்னு, இன்னொன்னு வரலாற்று சான்றுகள். ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இந்த மாதிரி பல பேர் இதை வந்து எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ராமருக்கு சம்பந்தமே இல்லை, நாங்கள்லாம் வந்து இப்போ அவங்களா ஒரு இன்வென்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, சிறு தெய்வ வழிபாடு என்ன, எங்களுடைய முன்னோர் வழிபாடு, என்னோட இயற்கை வழிபாடு, இதுதான் எங்களுடைய சமயம் அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து உண்மைன்னு பல பேர் நம்பின்னு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பேக்கப் இருக்கு, அகாடமிக், இவங்களுடைய அகாடமியாவும் அப்படி இருக்கிறதுனால உண்மையா நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாம் சான்றே இல்லையா, நம்மளுடைய வரலாறுல சான்றே இல்லையாங்கிறத பத்தி பார்ப்போம். நம்ம அதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா, இலக்கிய சான்றுகள்னு முதல்ல ஆரம்பிப்போம். அதற்கு பிறகு நம்மளுடைய இந்த வரலாற்று சான்றுகள், எழுத்து எங்கேயாவது இருக்கா, எந்தெந்த ஊர்கள்ல வந்து கல்வெட்டுக்கள் இருக்கு, என்ன கல்வெட்டு இருக்கு, அந்த கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்க, ராமரை பத்தி, அயோத்தியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு 3 பீரியடா பார்க்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எப்படின்னா, ஒன்று வந்து சங்க காலம், அடுத்தது சங்கம் மருவிய காலம், இல்லாட்டா இருண்ட காலம்னு சொல்ற காலம், அதுக்கு அடுத்தது வந்து பக்தி இலக்கிய காலம், அதுக்கப்புறம் வந்து கம்பர் வந்த காலம், அதுக்கப்புறம் அண்ட் பியாண்ட். இப்போ உங்களுடைய ஆராய்ச்சி 1024ஓட எண்ட் பண்றீங்க, 1044ஓட நீங்க வந்து எண்ட் பண்றீங்க, விச் இஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம அப்படி எடுத்துட்டு பார்க்கலாங்கிறது என்னுடைய இப்படி நிச்சயமா. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, யாரு என்ன சொல்றாங்கிற விவாதத்துக்கு ஏன் போக வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளுடைய வரலாறு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட என்ன, நம்ம வீட்டு பத்திரம் மாதிரி. நம்ம வீட்டு பத்திரத்தை தொலைச்சிட்டோம் அல்லது மறந்து போய் இங்கேயோ வச்சுட்டோம். நாம என்ன பண்றோம், இந்த வரலாற்று நம்ம வீட்டு பத்திரத்தை நான் என்ன செஞ்சிருக்கேன், தேடி எடுத்து உங்க முன்னாடி வச்சிருக்கேன். பத்திரம், நம்மளுடைய பத்திரம், சான்றுகள். இந்த சான்றுகள் தான் நம்ம வீட்டு பத்திரம். நம்ம வீட்டு பத்திரம் நம்ம கையில இருக்கும்போது, நம்ம கையில பத்திரம் இருக்கு, பார் தான் உன் வீட்டு பத்திரம், இந்த வீடு உனக்கு உரிமையானது
யாராவது வந்து இந்த வீடு உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக இந்த பத்திரம் வந்து கையில இருந்துச்சுன்னா 10க்கு 8 பேர் வந்து குறை சொல்ல மாட்டாங்க. வந்து சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா இந்த வீடு உனக்கு உரிமையானது, இது உன்னுடைய சொத்து என்று சொல்வதற்காக ஒரு பத்திரத்தை தயார் பண்ணிருக்கோம். அந்த பத்திரத்தை உங்க கையில கொடுத்துட்டோம். இனிமேல் நீங்க வந்து என்ன சொல்லணும்னா, இல்லை இந்த மண்ணுடைய ராமருக்கு தொடர்பு இருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் இலக்கியமா இருக்கு, கல்வெட்டா இருக்கு, செப்பேடா இருக்கு, சிற்பங்களா இருக்கு. இவை அனைத்தும் இன்றைக்கு சற்றொப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இதை வந்து நம்ம கையில கொடுத்துட்டோம்னா மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கும். தெளிவு இல்லாதனாலதான் சொல்றாங்க, என்ன மறந்துட்டோம், நம்ம வீடு பத்திரத்தை தொலைச்சிட்டோம், இப்போ இந்த பத்திரத்தை இதான் உங்க பத்திரம் அப்படின்னு எடுத்து டேபிள்ல வைக்கிறோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு பொது வழியில வைக்கும். ஆமா, அதாவது அப்படி நமக்கும் ராமருக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு மாயை ஒன்று வந்து உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை நம்ம வந்து அது இல்லை, அது மாயை இல்லை, அது ஆல்டர்னேட் வே இருக்கு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ட்ரைங் டு ஷோ லைட், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இதுல நான் ஒரு சில புக்ஸை இதுல எனக்கு என்ன, நானும் கம்பர் பிறந்த ஊரை சார்ந்தவங்கிறதுனால கம்பராமாயணத்துல பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு. அதனால ரொம்ப நாளாவே இதை நான் வந்து பார்த்துட்டு இருந்த போது இதுல சமீபத்துல நான் ஒரு ஏகப்பட்ட புக்ஸ் படிச்சேன். அதுல இந்துவன் அப்படின்னு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே புக்காவே போட்டிருக்காரு. தமிழர் பண்பாடு அப்படிங்கிறத பத்தி ஒரு புக்கா போட்டிருக்காரு. ரொம்ப எளிமையா பல எவிடன்ஸ் கொடுத்து நான் வந்து பல இடத்துல தேடி எடுத்தது எல்லாத்தையும் இவர் ஒரே இடத்துல வச்சிருக்காரு. அதனால அந்த புக்கை பார்த்துட்டு ரொம்ப ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஒரு இளைஞர் வந்து ரொம்ப அருமையா அதை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அநேகமா நம்மளுடைய இந்த சாமானியன் சேனல்ல இருக்கக்கூடியவங்க இந்த புத்தகத்தை கூட நீங்க வந்து வாங்கி பார்க்கலாம். பல கேள்விகளுக்கு அவர் ஆன்சர் பண்றாரு. அதுல அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இது என்னன்னா, இப்ப நம்ம முன்னாடி பேசின மாதிரி மொத்த பீரியட 3ஆ பிரிச்சுக்கிறோம். சங்க காலம், அதுல என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு, சங்கம் மருவிய காலம் இல்லடா இருண்ட காலம் என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பக்தி இலக்கியம், காமம், இந்த மாதிரி வரும். நம்ம இதுல இந்த சங்க காலம்னு எடுத்துட்டோம்னா கிமு, அதாவது பொதுயுகம் 200 இருந்து பொதுயுகம் 200 பின்னாடி, அதாவது கிமு எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக கிபி 200 இருந்து கிமு 200 வரைக்கும்ங்கிற மாதிரி வச்சிருந்தோம்னா அதை நாம வந்து சங்க காலம்னு வச்சுக்கிறோம். அது எந்த சங்க காலம்னு கேட்டா கடை சங்க காலம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம். முதல் இடைய விட்டுடுவோம், ஏன்னா அதுக்கு உண்டான ஆத்தென்டிகேட்டட் டைம் லைன் இல்லை. ஒருத்தர் ஒன்று சொல்லி கடை சங்க காலம் இந்த பீரியட் தான் சொல்லி பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்கள் இதை பத்தி சொல்லுங்க. பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அதை நாம ஒரு பேஸா வச்சுன்னு எடுத்துப்போம். அதுல நம்முடைய தமிழ்நாட்டோட மிகவும் தொடர்புடைய அகநானூறு அப்படிங்கிற சங்க இலக்கிய நூல்ல ராமாயணத்தை பத்தி ஒரு அருமையான ஒரு பாட்டு வந்திருக்கு. அதை நான் வந்து வாசிக்கிறேன். வெண்வேல் கவுரியர் தொல்முது கோடி முழங்கு இரும் பௌவம் இறங்கும் முன் துறை வெல்போர் இராமன் அருமறைக்கு அவித்த பல்வீழ் ஆலம் போல ஒலி அவிந்தன்று இவ்வழுங்கல் ஊரே அப்படிங்கிற ஒரு பாடல் வருது. இந்த பாட்டுடைய அர்த்தமும் அவரே எழுதுறார். அதையும் நான் ஒரு தடவை வந்து வாசிக்கிறேன், அப்ப நாம அதை பத்தி பேசுவோம். தனுஷ்கோடியில் முழங்கிக் கொண்டிருக்கின்ற பெரிய கடல் அலைகள் ஓசையிட்டு கொண்டிருக்கும் கடல் துறையில் வெல்லுகின்ற போர் திறமுள்ள ராமன் தன்னுடைய சகாக்களுடன் ஆலோசனை செய்து கொண்டிருந்த போது பறவைகளின் ஓசையை அடக்கிய பல விழுதுகளை உடைய ஆலமரம் என்று அர்த்தம் இருக்கிறதாக பொலியூர் கேசிகன்கிற ஆசிரியர் எழுதுறார். இதுல அதாவது அகநானூறுங்கிறது சங்க காலத்தில் எழுதப்பட்டது.
சங்க கால பாட்டுலிங்க முன்னாடி நடந்த ராமன் வந்து தனுஷ்கோடியில உட்கார்ந்து இந்த ஆலமரத்தின் கீழே பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப அந்த ஆலமரத்தில் மேல இருந்த இத்தனை பறவைகளும் பேசிக்கொண்டிருந்தன அப்படிங்கறத அவன் எடுத்துனோம். இந்த பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போற பாடல்கள்ல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கிறது. இப்ப நாம வந்து 2024 இருக்கோம். இப்ப 2023 நம்ம ஊர்ல ஒரு பெருசா ஒரு வெள்ளம் வந்தது இங்க சென்னையில. நாம என்ன சொல்றோம், இதை நாம கம்பேர் பண்றது நாம என்ன பண்ணுவோம், 2015 ஒண்ணு வந்தது இல்ல அந்த மாதிரி, இல்லடா அதோட பெருசுன்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த பாடல்ல இது முன்னாடி ராமன் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தான்ல, அதாவது இயல்பாக மக்கள் வாழ்க்கையில ஒரு விஷயம் எது இருக்கோ அதுதான் ஓமையா வர முடியும். நாமளா ஒண்ணு இன்வென்ட் பண்ண முடியாது இல்லையா. சோ கிமு 200 அந்த பீரியட்ல எழுதப்பட்ட ஒரு பாடல் அகநானூறுல ராமன் முன்னாடி உட்கார்ந்து இருந்தான் பாரு, எந்த இடத்துல, தனுஷ்கோடியில. அதுக்கப்புறம் இந்த சமீபத்துல வந்த அரசாங்கங்கள்லாம் வந்து ராமர் பாலமே இல்லை அப்படி இப்படிலாம் அவனால பேசிட்டு போனாங்க, அது விட்டுருவோம் நம்ம. அந்த தனுஷ்கோடியில ராமன் இருந்தான் பாத்தீங்களா, அதாவது அதை ஒரு ஓமையா சொல்றாங்க. நாம எதை ஓமையா சொல்லுவோம், ஏற்கனவே ஒண்ணு நடந்தது தான் நாம ஓமையா சொல்லுவோம். நம்ம இப்ப நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில யாராவது ரொம்ப நேரம் பேசினா வச்சுக்கோங்க, இப்ப நானே எங்க வீட்டுல பேசுறேன்னா நீ உடனே ராமாயணத்தை ஆரம்பிச்சிடாது அப்படிதான் சொல்லுவோம். எனக்கு வந்து அது பேசுறதே ராமாயணம், அதனால எப்ப ராமாயணத்தை ஆரம்பிச்சிடாது. அது ஏன் சொல்றான், இது ராமாயணம் ரொம்ப நாளா இருக்கு, ராமாயணம் பெருசா இருக்கு, அது மக்கள் வாழ்க்கைக்குள்ள போனது. இப்போ இது நாம பார்த்தது வந்து அகநானூறு. இன்னும் ஒரு பாடல் பாருங்க, புறநானூறுல அந்த என்டையர் பாட்டை நான் வந்து படிக்கல, திரும்ப நம்மளுடைய இதுக்காக சொல்றேன். கடுந்தெறல் ராமன் உடற் புணர் சீதையை வலித்தகை அரக்கன் ஒவ்விய அப்படிங்கிற ஒரு வரி வருது. ராமன் சீதையை பத்தின ஒரு பெரிய குறிப்பு அந்த இடத்துல வருது. அப்படிப்பட்ட ராமனுடன் இருக்கக்கூடிய சீதையை வலிமையான கை கொண்ட அரக்கன் எடுத்துட்டு போனாங்கிற ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. அதாவது அப்படி போற போக்குல சொல்றது, போற போக்குல எதாவது நம்ம வந்து எதை சொல்லுவோம், வாட் எவர் ஹஸ் பீன் இன்கிரெயின்டு நம்ம மனசுக்குள்ள, நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல, ரைட்டா, அப்படி இருக்கிறது தான் நமக்கு வந்து இயல்பா வறுமை வழிய நாமளா புதுசா ஒண்ணு இன்வென்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்டது நமக்கு வந்து சங்க காலத்துல கலித்தொகையில இமயவில் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன் உமை அமர்ந்து உயர்மலை இருந்தனாக ஐயிரு தலையின் அரக்கர் கோமான் அப்படின்னு ஒரு அருமையான பாடல். ஈர்ஞ்சடை அந்தணன் சொல்றது வந்து சிவபெருமான். சிவபெருமானும் உமையம்மையும் இமயமலை மேல உட்கார்ந்துருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்போ இமயமலைய தான் பெரிய பெரிய பலசாலின்னு நினைச்சிட்டு ஐயிரு தலையின் அரக்கர் கோமான், ஐயிரு தலைங்கிறது 10 தலை கொண்ட அரக்கர் கோமான் ராவணன், அந்த மலையை தூக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். இது கலித்தொகையில போற போக்குல ஒரு எக்ஸாம்பிளா வருது. ராமர் வரார், அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ராமாயணம் வருது. ஏன்னா ஏன் ராமாயணம் வருது, அந்த இடத்துல ராவணன் வரான், சிவன் வரார், அதாவது ஈர்ஞ்சடை அந்தணன் சொல்லிட்டு அவர் வரார், உமையம்மை வராங்க. இது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்க பாடல்கள்னாலே அதுக்கும் நம்மளுடைய ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நம்மளுடைய தரிசனங்கள் சைவ வைஷ்ணவ சாக்த அந்த எந்த தரிசனங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. சங்க பாடல்கள்னா ஏதோ ஒரு செக்யூலர் பாடல்னு ஒரு பெருசா ஒரு பரப்புரை இருக்கு அகாடமியால. அது இல்லை. ஏன் இல்லைன்னா எக்ஸாம்பிளே அப்படிதான் சொல்றான். அவன் சொல்ற எக்ஸாம்பிளே இவன் உட்கார்ந்து இருந்த போது இவன் எடுத்து தூக்கினான் இல்லையா, அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் நமக்கு ராமாயணத்தான சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளே வருது. ஸோ இது வந்து நம்மளுடைய ஜீன்ஸ்ல இருக்குன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்த ராமன், ராமாயணம், சீதை, சிவபெருமான், உமையம்மை இதெல்லாம் நம்மளுடைய ரத்தத்துல கலந்து நம்மளுடைய அந்த டிஎன்ஏ உள்ள உட்கார்ந்து இருக்கு.
நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் அது வரத்தான் செய்யும். அது போற போக்கில் வரத்தான் செய்யும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம சொல்றோம் ராம ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன. இது சாதாரண வார்த்தை. இது பல 10,000 ஆண்டுகளாக நம்மளுடைய ஜீன்ஸ்குள்ள இந்த ஊறி வந்திருக்கிறது. அது அந்த மாதிரியான ஒரு பார்வை தான் நான் பார்க்கிறேன். நீங்க சொன்ன 3 சங்க இலக்கிய பாடல்களுமே அதே கருத்தை பின்னாடியே சொல்லிட்டே வராங்க. இப்போ நீங்க அகநானூர்ல வந்து ராமர் வந்து தனுஷ்கோடியில மந்திராலோசனை பண்ணதை பத்தி சொன்னீங்க. அப்போ வந்து இன்னொரு விஷயம் நடந்தது. அப்பதான் விபீஷணன் வந்து சரணாகதி அடைகிறார். இந்த விபீஷண சரணாகதிய சங்க காலத்துக்கு அடுத்து வந்த காலத்துல வந்த பழமொழி நானூறுங்கிற ஒரு ஜெயின இலக்கியம் சொல்லுது, புலந்தார் ராமன் துறையாக போதந்து இலங்கை கிழவர்க்கு இளையான் இலங்கைக்கு பெயர்ந்து இறை ஆயதோகு பெற்றான் பெரியாரை சார்ந்து கெழியிலார் இல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி வந்து பெரியவர்களை சார்ந்திருந்தோம்னா அதனால எந்த விதமான நல்ல விஷயங்கள் தான் நடக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணமா அதே இடத்துல விபீஷணன் வந்து ராமரை சரணாகதி அடைஞ்சத பழமொழி நானூறு அது ஜெயின இலக்கியம்னு சொல்றாங்க. அந்த இலக்கியத்துல சொல்லியிருக்கு. நீங்க என்னோட சொன்னீங்க இந்த சங்க இலக்கியங்கள்ல குரங்குகள்லாம் வந்து சீதை போட்ட ஆபரணங்களை எதை எங்க அணிஞ்சிக்கிறதுன்னு தெரியாம அணிஞ்சிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு புறநானூற்ற பாடல். அந்த அரசன் வந்து அந்த ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போகும்போது அப்போ அந்த சீதை என்ன பண்றா, தன்னுடைய நகைகள் எல்லாம் கீழே போடுறா. குரங்குகள் கூட்டத்தை பார்த்துட்டு ஏதோ அந்த வானர்கள் இருக்கிறார்களே தன்னை தேடி வரும் ராமனுக்கு ஒரு அடையாளமா இருக்கட்டும்னு அந்த குரங்குகள் அதை போன்ற அந்த ஆபரணங்களை அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறது வந்து போல அரசை நீ கொடுத்த கொடையை இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்ற மாதிரி வருது. கிட்டத்தட்ட அதே இதை வந்து பெருங்கதைங்கிற ஒரு ஜெயின இலக்கியம், இது கொஞ்சம் காலத்தால் பிற்பட்டப்பட்டது, 6-7ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தது. அங்க வந்து ஒரு அரச மரம் தொலைஞ்சு போனவனை வீரர்கள் தேடுறாங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னா சீதையை தேடிய குரக்கினத்தன்ன, குரங்குகள்லாம் எப்படி சீதையை தேடிச்சோ அப்படி தேடினாங்க. பெருங்கதையை ஜெயின இலக்கியம்னு சொல்றாங்க. ராவணன் கைலை மலையை தூக்கினது பரமேஸ்வரன் கூட மன்னிச்சு விட்டுட்டார், கொடுத்து அவனுக்கு ஒரு வாள் கொடுத்துட்டார். ஆனால் அப்பர் பெருமானும் சம்பந்தர் பெருமானும் தங்களுடைய பதிகங்களை அந்த செஞ்ச ராவணன் கூடியவன்னு அவன் இமயமலையை தூக்கின பல பதிகங்கள் அநேகமா அப்பர் பதிகத்திலே சம்பந்தர் பதிகத்திலே இது இல்லாத பதிகமே கிடையாதுங்கிற அளவுக்கு இது இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா சைவ இலக்கியங்கள்லையும் இந்த சைவ பாடல்கள்லையும் பதிகங்கள்லையும் ராமாயணத்தை பத்தி சொல்லிட்டே இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. சொல்லிட்டே இருக்காங்க. இவன் வந்து ராவணன் யார் தெரியுமா, இவன் வந்து இந்த இமயமலையை தூக்கினான், பிற சுவாமி அங்க இருக்கும்போது அந்த மலையை தூக்கினான். இதை நம்ம என்ன பண்றோம்னா இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம சங்க இலக்கிய காலத்துக்கு அடுத்தது நம்ம வந்து இருண்ட காலத்துக்கு போயிட்டோம். நீங்க கரெக்டா இருண்ட காலம் போயிட்டீங்க. இருண்ட காலத்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பக்தி இலக்கிய காலத்துக்கு போவோம். பக்தி இலக்கிய காலத்துல நமக்கு வந்து அப்பர் சுந்தரமாணிக்காசு சொல்றாங்க. அப்ப நாம இன் டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப இதுக்கு அடுத்த காலம் இப்ப நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது சங்க காலம். சங்க காலத்திலேயே ராமாயணத்தில் ஏற்பட்ட ராமாயணத்தில் என்னென்ன நடந்ததோ அதுக்கான அதெல்லாம் அந்த இன்சிடென்ட்ஸை ஓமைகளா யூஸ் பண்ணின்றதை நம்ம பார்த்தோம். இப்போ சங்க காலம் முடிந்து சங்கம் மருவிய காலம் இருண்ட காலத்துல எழுதப்பட்டதாக கருதப்படுகிற, அதாவது வையாபுரி பிள்ளை ஐயா அவர்களுடைய எழுத்து பிரகாரம் கூட சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம், அந்த சிலப்பதிகாரம் வந்து இந்து தர்மம் சார்ந்த ஒரு புஸ்தகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது எந்த சம்பிரதாயம் இருக்கு அதுல? நான் வந்து இந்த இலக்கியங்களுக்கான கால அட்டவணை போட்டதை நான் கமில் சோபியிலுடைய கால அட்டவணை தான் நான் பின்பற்றுறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு மொழி வழக்கு அதை வச்சு அவர் எழுதியிருக்காரு. அப்பவும் அவர் 5ஆம் நூற்றாண்டுங்கிற மாதிரி சொல்றத கமில் சோபிலும் சொல்றாரு. அது என்ன இலக்கியம் அப்படின்னு சொன்னா கோவலனும் கண்ணகியும் மறைவழி காட்டி தீவலம் வந்து தான் திருமணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அது என்ன இலக்கியம்னா எழுதினவரு அவரை வந்து ஜெயினர்னு சொல்றாங்க. அவர் பேரு இளங்கோ. இளங்கோங்கிற வார்த்தையை ஆழ்வார்கள் யாருக்கு உபயோகப்படுத்துறாங்க? லக்ஷ்மணனுக்கு உபயோகப்படுத்துறாங்க. இளங்கோன்னு சொன்னாரே அது லக்ஷ்மணன். ஆழ்வார்கள் பாசனத்துல எல்லாம் இளங்கோ அப்படின்னு சொன்னா லக்ஷ்மணன். அப்போ இளங்கோ அடிகள் அப்படிங்கிறது தம்பி. இங்க தம்பி அப்படின்னா யாரு? ராமனுடைய தம்பி. அந்த சிலம்பதிகாரத்துல அதை ஒரு விதமா சொல்றாரு.
தம்பியோடு காண்போம். அதுதான் பாயிண்ட் தான் சொல்லுவேன். நான் என்ன சொல்ல வந்தேன், அதான் இளங்கோ அப்படிங்கிறதே வந்து தம்பிங்கிறது அப்படிதான் வந்து. இப்போ வந்து நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ராமானுஜன் இருக்கு இல்லையா, ராம அனுஜன், ராமனுடைய தம்பி அப்படின்ற மாதிரி தான் வருது. இப்போ சைவ வைஷ்ணவ சம்பந்தம் இல்லாததாக கருதப்படுகக்கூடிய நம்முடைய இந்த சிலப்பதிகாரத்தை, அதாவது ஒரு ஜைன காவியம், அதுல நம்மளுடைய ராமாயணத்தை பத்தி என்ன சொல்றாங்கிறத பத்தி பார்க்கலாம். அரசே தஞ்சம் என்று அருங்கான் அடைந்த அருந்திரல் பிரிந்த அயோத்தி போல பெரும் பெயர் மூதூர் பெரும் பேருற்றுதும் பெரும் பேர் உற்றுதும். என்ன சொல்றான்னா, அயோத்தியை விட்டு ராமன் வெளியே போனான் இல்லையா, பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக. அப்ப ராமன் வெளியில போன போது அயோத்தி மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ பூம்புகார் நகரத்தை சார்ந்த மக்கள் பட்டாங்க. எப்ப பட்டாங்கன்னா, கோவலன் வந்து பூம்புகாரை விட்டு வெளியே போகும்போது. எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவார், இங்கேயும் நம்ம பார்க்கிறோம் ஓமை. ராமன் அன்னைக்கு அயோத்தியை விட்டு போனாங்க இல்லையா, அப்ப அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க, அந்த மாதிரி இந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. இது ஒரு ஜைன மத காவியமா இருந்தாலும் அவங்க சொல்ற எக்ஸாம்பிள், அவங்க கோட் பண்றது எல்லாமே இங்க ராமாயணத்துல வந்து அதுல இருந்து நமக்கு தெரியுது. ராமாயணம் மக்களுடைய மனசுல, மக்களுடைய ஜீன்ல, ரத்தத்துல, மனசுல இருக்கக்கூடிய அந்த அடுக்குகள்ல ஆழத்துல போய் உட்கார்ந்துருக்குன்னு ஒரு பாட்டு கேட்போமா. மூ உலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடும் காண்போந்து சோபரனும் போர்மடிய தொல்லிலங்கை சுட்டழி கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே. என்னுடைய வாக்குல சொன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. இதை வந்து MS அம்மாவுடைய பாட்டுல நம்ம பல இடங்கள்ல கேட்டிருக்கோம். சேவகன் சீர் கேளாத திருமால் சீர் கேளாத செவி என்ன செவி. ரொம்பனா அவங்க அந்த அம்மா பாடுவாங்க, நமக்கு இறக்கி கொடுத்து. இதை நான் சொல்ல வரும்போது நீங்க சொல்லும்போது நீங்க வந்து இது ஜெயின இலக்கியம்னு கருதப்படுறேன்னு சொல்றீங்க. இந்த இலக்கியத்திலேயே ஒரு ஜெயினரான ஒரு கேரக்டர் வராங்க, கவுந்தியடிகள். அந்த கவுந்தியடிகள்கிட்ட கோவலன் வந்து புலம்புறான், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு. அப்ப அவங்க கவுந்தியடிகள் சொல்றாங்க, ஆனாலப்பட்ட ஸ்ரீராமனே கஷ்டப்பட்டாப்பா, நீ படுற கஷ்டத்துக்கு என்னன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்பா சொல்ல வார்த்தையை கேட்டு காடையை அவன் கஷ்டப்பட்டான், ராமனே கஷ்டப்படும் போது இது உனக்கு அந்த கஷ்டத்தை நீ வந்து அதை கொண்டு பொறுத்துக்கன்னு சொல்றாங்க. இந்த ஆட்சியர் குறவையில் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் இருக்கு, அதோடைய மூவுலகம் ஈரடியால் தாவிய சேவை. இந்த 3 உலகங்களையும் 2 அடியால அளந்துட்டான். யாரு? திருமால். உலகங்க 2 அடியால அளந்தவன் மனிதனாக பிறந்து தம்பியோட கால்நோக நடந்து போய் தொல்லினவே அடித்தான். அவன் நினைச்சிருந்தால 3 உலகத்தையும் 2 அடியால் அளந்தவன். ஆனா அவன் அந்த பிரம்மா கொடுத்த வாக்குக்காக, ராவணன் பெற்ற வரத்துக்காக அவன் மனிதனாக பிறந்து தம்பியுடன் கால்நோக நடந்தான். இதுக்கு நடக்கணும். அவன் 2 அடியால 3 உலகத்தையும் அளந்தவன். குரலன் அப்படிங்கிற குரலன்னா 2 அடி, 2 அடியில வந்தான், 2 அடியால உலகத்தை அளந்தான், 3 உலகத்தையும் அளந்தான். குரலன்னா 2 அடின்னு அர்த்தம். இந்த 2 அடிக்கு 2 அர்த்தம். ஆமா. அதே மாதிரி மணிமேகலை அதே சமயத்துல எழுதப்பட்டதாக பொதுவாக அறியப்படுகிறது. அதுவும் அந்த இருண்ட காலத்துல எழுதப்பட்டதுதான். அது ஒரு பௌத்த கதை. அதுல வரக்கூடிய ஒரு பாடல், அதுல வந்து ராமாயணம் வருது. நெடியோன் மயங்கி நிலமிசை தோன்றி அடலறு முன்னீர் அடைத்த ஞான்று குரங்கு கொணர்ந்து எரிந்த நெடுமலை எல்லாம் அணங்கு உடை அளக்கர் வயிறு புக்கு ஆங்கு. என்ன அர்த்தம்னா, இந்த காய சண்டிகை இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, காய சண்டிகை மணிமேகலை கிட்ட வந்து எனக்கு பசி, என்னுடைய பசி பிடியை தீக்கணுங்கிறா. என்ன எனக்கு பசின்னா நான் வந்து எவ்வளவு பெரிய பசி இருக்கு அப்படின்னா, திருமால்
தன்னுடைய மாயையால ராமனா வந்தான் இல்லையா, அப்போ இந்த கடற்கரைக்கு வந்தான். அந்த கடல்ல அன்றைக்கு இருந்த அவனுடைய வானர சேனையானது பெரிய பெரிய பாறாங்கற்களையும் மலைகளையும் போட்டு பெரிய ஒரு பாலம் கட்ட ஆரம்பிச்சாங்க. அத்தனை பாறாங்கல்லையும் மலையும் உள்வாங்கிட்டு இல்லையா இந்த சமுத்திரம், அந்த அளவுக்கு எனக்கு பசிக்கிறது. அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு அவ்வளவு பசிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் நீங்க வெளியில சொல்றதுக்கு வழி கிடையாது. அதை ஒரு எக்ஸாம்பிளா பத்தி சொல்றாருன்னா அப்ப அது எவ்வளவு தூரம் மக்கள் மனசுல இந்த ராமாயணம்ங்கிறது ஓவராலா கூட சொல்லல, ஸ்பெசிபிக்கா ஒரு இன்ஸ்டன்ஸை சொல்றா பாருங்க. இந்த குரங்கு இவ்வளவு மலையை போட்டுமே அது ஃபில் ஆச்சு, அது உள்ள வாங்கிட்டே இருந்தது இல்லையா, அவ்வளவு பசி இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதனால இன்னைக்கு யாரோனா என்ன வேணா சொல்லலாம், ஆனால் கண்டினியூஸா நம்ம பார்க்கிறோம். முன்னாடி சங்க காலத்தை பார்த்தோம், சங்க மருவிய காலத்தையும் பார்த்துட்டு இருக்கு. என்ன பார்க்கிறோம், ராமாயணம் சொல்லிட்டே எக்ஸாம்பிளாவே வந்துட்டு இருக்கு. இந்த ஓமையில நீங்க பாடல்ல பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வருது. இந்த நூல் ஒரு பௌத்த நூலா கருதப்படுது மணிமேகலை. ஆமா, இந்த நீங்க சொன்ன அதே பாடல் தான், நெடியோன் மயங்கி, 2 வார்த்தை, அவ்வளவு அர்த்தம் அதுக்குள்ள. என்னன்னா நெடியோன் மயங்கி அப்படின்னா யாரு? நெடியோன் யாரு? திருமால். என்னாச்சு? மயங்கி வந்தார். எந்த திருமால் தன்னுடைய மாயையால் இந்த விளையாட்டை சர்வசாதாரணமாக இந்த உலக விவகாரங்களை நடத்தி கொண்டிருக்கின்றானோ அந்த திருமால் தன்னுடைய மாயை தனக்கே பிரயோகித்துக் கொண்டு மயங்கி மனிதனாக வந்தார். அதாவது தெய்வம் அவன் திருமால். ஆனா இந்த ராவண வதம்ங்கிற ஒரு காரியத்துக்காக மயங்கி மனிதனாக வந்தான் அப்படின்னு பௌத்த இலக்கியம் சொல்றது. ராமா ராமான்னு கேட்ட சீதை பாரிசன் போகும்போது ராமான்னு கூப்பிட்டா காதல விழல, இங்க நீ ராமா ராமான்னு கூப்பிட்டா வருமா அப்படிங்கிறது சில பேர் கேட்கிற கேள்வி. ஆனா அந்த பௌத்த இலக்கியத்துக்கு ஆதாரம் சொல்லுது, அந்த திருமால் ராவண வதத்திற்காக ஒரு மனிதனாக மயங்கி வந்தான். அவன் யார்? சாதாரண இல்லை, அவன் திருமால். அதனால அவனை ராமா ராமான்னு கூப்பிட்டா கேட்கும். அன்னைக்கு அந்த ஒரு காரியத்துக்காக வந்தான், அது ஒரு நாடகம், அதற்காக அவன் மயங்கி வந்தான். இத ஒரு பௌத்த நூல் பேச வேண்டிய அவசியம் என்னங்கிறது தான் இங்க நமக்கு கேள்வி. அதாவது என்ன பாயிண்ட்னா, அந்த சமயத்துல நம்மளுடைய பாரத தேசத்துல உருவான அத்தனை சமயங்களுமே இந்த தேசத்தினுடைய ஆத்மாக்கள் ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு சித்தாந்தம் மேலெழுந்து மத்தது ஒரு அனலுக்குள்ள உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு நீர்பூத்த நெருப்பா மத்தது இருக்கும். அது அழிந்து விடாது. ஆனாலும் ஒண்ணுல இருந்து இன்னொன்னு கடன் வாங்கிட்டே இருக்கும். அத்வைத்த சித்தாந்தத்திலிருந்து அதன் மேல் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடியது விசிஷ்டாத்வைதம். அந்த மாதிரி ஒண்ணுல இருந்து ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இல்லை, ஒண்ணுல இருந்து ஒண்ணு மேல ஒண்ணு, ஆனால் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இந்தியன் பிலாசபி இருக்கு பாத்தீங்களா, அதை அது இந்த பாட்டுல வருதுங்கிறது. அதான் இந்த 4 சமயங்களுமே வைணவம் ராமனை கொண்டாடு திருமாலை, ஆனால் சைவம் பௌத்தம் ஜெயினம் இந்த 3 கூட திருமால் தான் ராமனாக வந்தான் சொல்றது. அவன் தன்னை மனிதனாக தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டான்னு சொல்றான். அதுதான் இந்த 4 இலக்கியங்களிலுமே அதுதான் இருக்கு. இதுல இப்ப நாம இருண்ட காலத்தை இதை நம்ம பார்த்துட்டோம். நான் இருண்ட காலத்தை பத்தியும் பல பாடல்களை இதுமே நிறையவே இருக்கு. போயிட்டே இருக்கலாம். அதனாலதான் புத்தகத்துல சுருக்கமா தொகுத்து வச்சிருக்கீங்க. இப்போ இதுக்கு அடுத்தது இந்த பக்தி இலக்கிய காலத்துக்கு வரும். இது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு இந்த பீரியட் வச்சுக்கோம். அதுல ஆழ்வார் பாசுரங்கள் வருது நமக்கு. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அண்ட் அதர்ஸ் எல்லாம் மற்றவங்களுடைய வருது. இதுல பெரியாழ்வார் தன்னுடைய பிள்ளையாக தன்னுடைய குழந்தையாக ராமனை பாவிக்க எத்தனையோ பாடல்கள் நாம ஒவ்வொரு பாசுரத்துக்குள்ள போனா அதுக்கு ஒண்ணுக்கே 10 நிமிஷம். அப்படி போகாம ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் ஓட நம்ம இதோட இந்த இலக்கிய பார்வையை முடிச்சுட்டு நம்ம வரலாற்று பார்வைக்கு போவோம். ஆண்டாள்
எல்லாருக்கும் ரொம்ப மனதுக்கு இனிய ஆண்டாள். ஏன்னா இதுவும் மார்கழி மாதம் எண்டு. இன்னைக்கு வந்து இந்த சித்தம் சிறுகாலை இல்லையா? இன்னைக்கு ஆண்டாளுடைய பாசுரத்துல சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். ஆண்டாள் ஆழ்வார், வைணவ ஆழ்வார், அவ வந்து கண்ணனையே நினைச்சிட்டு பாடினா. ஆனா அது நடந்தது 7, 8, 9ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுப்போம். அப்போ ராமாயணங்கிறது அந்த இடத்துல இயல்பா வருது. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. இன்னொரு பாட்டு தாயாருடைய இன்னொரு பாடலை சொல்றேன். நீங்க ஒரு ஆட்சியர் குறவை சொன்னீங்க. ஆட்சியர் குறவை ஊடகம் ஈரடியார். அது ஆயார் வந்து தானே வந்து ஒரு ஆயர் மகளேரா நினைச்சதை பாடும் போது 2 வரியில சொல்லிட்டார். அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி. ஆமா. சென்று தென்னிலங்கை சென்றாய் திரள். சென்றங்கு தென்னிலங்கை சேற்றாய் திரள் போற்றி. யாரு? அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய். இவ்வுலகத்தை அளந்தவனு நீதான், நடந்து போய் இலங்கை அழிச்சவனும் நீதான். இது வந்து ஒரு ஆழ்வார். நிறைய ஆழ்வார்கள், ஏகப்பட்டது ஆழ்வார். குலசேகர ஆழ்வார்னாலே ராமாயணத்துக்காகவே ராமர் பாடின ஆழ்வார்னே குலசேகர. அதனால நம்ம அதுக்குள்ள ஒண்ணுக்குள்ள போனா ரொம்ப ஆயிடும். இதுக்கு மேல ஒரே ஒரு பாயிண்ட் நம்மகிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் கம்பர் வந்துடுறாரு. 2வது 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதினார். அந்த உரை எழுதினவர்கள்ல முக்கியமானவர் பெரியவாச்சான் பிள்ளை. அந்த பெரியவாச்சான் பிள்ளை 12, 13ஆம் நூற்றாண்டா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். அந்த பெரியவாச்சான் பிள்ளை என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு ராமாயணம். என்ன ராமாயணம் கேட்டீங்கன்னா, அவரா இட்டுக்கிட்டல 4000 திவ்ய பிரபந்தத்துல பயன்படுத்தி இருக்கக்கூடிய சொற்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சே அவர் ஒரு ராமாயணம் எழுதினார். அதுக்கு பேரு பாசுரப்படி ராமாயணம். அதாவது ஆழ்வார்கள் வந்து பல செய்திகளை சொல்லிட்டே வராங்க. முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும்னா நாச்சியார் தான். ஆண்டாள் தாயார் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்திரன் மாதலியும் தேரையும் அனுப்பினாங்க பார்த்தீங்களா, அதை தாயார் சொல்றாங்க. அந்த செய்திகள்ல பல இலக்கியங்கள பல செய்திகள் இருந்தாலும் ஆழ்வார்களும் பல செய்திகளை சொல்றாங்க. அதெல்லாம் சிலவற்றை முக்கியமானதை மட்டும் எடுத்து மற்ற இலக்கியங்களை சொல்லாத செய்திகளை மட்டும் எடுத்துதான் நான் அதில் தொகுத்திருக்கேன். ஒரு 5-6 பேஜ் கூட சொல்லிக்கிட்டாங்க. அதுல வாலியை பத்தி எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே காலகட்டத்தில் தான் அப்பர் சம்பந்தர் முக்கியமான அவங்களுடைய பாடல்கள்ல அவங்க எல்லாமே திருமால் தான் இவர். அவரை பத்தி பாடும்போது 2-3 குறிப்புகள் கொடுக்குறாங்க. ராமர் எந்த வழியா போயிருப்பார் தமிழ்நாட்டில், அவர்களுடைய பாடல்களை வச்சு தொகுத்து ராமர் சென்ற பாதை அப்படின்னு ஒரு தொகுத்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராமேஸ்வரம் கோவில் கொண்டாடுற கோயில் என்ன தமிழ்நாட்டில்? ராமேஸ்வரம். ஆமா. ராமநாதன், அவர் பேரு ராமனுக்கு நாதன். நான் இதுக்குள்ள விவாதத்துக்குள்ள போக விரும்புறேன். ராமர் பண்ணியிருப்பாரா பண்ண மாட்டாரா அதெல்லாம் வேண்டாம். நமக்கு வந்து நம்மளோட பெரியவர்கள் இலக்கியங்கள் கொடுத்திருக்கிற வாக்கு. அப்பரும் சம்பந்தரம் பாடியிருக்காங்க. தேடிமால் செய்த கோவில் எதுக்கு பண்ணாரு? ராவண வதம் பண்ணதுக்காக பிரம்மகத்தி வந்துடணும் பண்ணாரு. பட் ராவணன் யாரு? உரை உணராதவன். இவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. அவருக்கு மறை ஓதும் அந்தனங்கிறதுனால ராமர் அந்த பழின்னு நினைச்சாரு. ஆனா அவன் உரை உணராதவன். அவனுக்கு மறை தெரியும், அந்த மறையின் பொருள் உணராதவன். அந்த மறை பொருள் தெரிஞ்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு படுபாதகமான காரியத்தை செஞ்சிருப்பானான்னு கேட்கிறார். அப்படி இருந்தும் சிலை அண்ணல், சிலை அண்ணல் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. பக்கத்துல வந்து அந்த திருப்புல்லானில சுவாமிக்கு பேரு தெய்வ சிலையார். எல்லாரும் சொல்லுவாங்க தெய்வ சிலையாருன்னா என்ன, கையில வில்லு வச்சு, சிலைனா வில்லு வச்சிருக்கிற தெய்வம். நான் சொல்ல அப்படி இல்லை. தெய்வ சிலையை வச்சிருக்கிற அண்ணன் யார்? அவன் ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கும் போது சிவதனுசை முடிச்சான். இங்க பரசுராம கர்வபரமத்தும் போது விஷ்ணு தனுசையும் முடிச்சவன். அந்த தெய்வ சிலையை கை கொண்டவன் தெய்வ சிலையார். அதில் சொல்றாரு அவர் வந்து இதுவும் ஒரு பழி. அவன் பிறந்து வளர்ந்ததே அசுரனுடைய நாள் முடிஞ்சிருச்சு. அவனுடைய நாட்களை வந்து முடிஞ்சு போனதுனால அவனை அழிக்கிறதுக்கு தான் வந்தவன்.
அப்படி செஞ்சாலும் இது ஒரு பழின்னு நினைச்சு இந்த பிரதிஷ்டையை செஞ்சான். இவ்வளவு பெரிய வார்த்தை படுத்துறாங்க பாருங்க. அதாவது ராவணன் கெட்டவன், அவனை கொண்டுட்டு அதை ஒரு பழி அப்படின்னு நினைச்சு ராமபிரான் ராமேஸ்வரத்துல லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணாராம். ஏன்னா ஒரு மனுஷனா வந்திருக்க அவர் எந்த விஷயத்திலையும் அந்த ரூல் படி விலக மாட்டார். ராமாவதாரத்துல நாளைக்கு வேற யாராவது ஒரு அப்பாவிக்கு ஒரு பிராணாபாயம் பண்ணிட்டு ராமனே செஞ்சானேன்னு சொல்லக்கூடாது. அதனால எவன ராவண வதத்துக்காக வந்தவன் ராவண வதத்தை பண்ணிட்டு இதுவும் ஒரு பழி அப்படின்னு நினைச்சு ராமேஸ்வரத்துல பிரதிஷ்டை பண்ணார்னு சொல்றாங்க பாருங்க. அப்படி கொண்டாடுறாங்க, அப்படி கொண்டாடுறாங்க. இது பல இடங்கள்ல இந்த ராமாயண செய்திகள் தேவாரத்துல வருது. அந்த தேவாரத்துல ராமன் வழிபட்டதா சொல்லக்கூடிய கோயில்கள் அதை வச்சு நான் ஒரு டாட்டை ஃபில்அப் பண்ணி ராமர் வழிபட்ட பாதை சொல்லிருக்கீங்க. இதுல முக்கியமா இந்த சங்க இலக்கியங்களையும் சங்க மருவி இலக்கியங்கள் சமய இலக்கியங்கள்ல 2-3 முக்கியமான ராமாயண கேரக்டரை கொண்டாடி இருக்காங்க. ஒன்று அகலிகை, இன்னொன்று ஜடாயு சம்பாதி ஜோடி, 3வதா வாலி. இந்த மூவரை பற்றியும் தனித்தனியா நான் விரிவாக எழுதியிருக்கேன். ராமாயண கதை மாந்தர்களை பற்றியும் நம்ம இதில் நிறைய தெரிஞ்சிருக்கு. அதுல முக்கியமா வரக்கூடிய ஒரு பாத்திரம் வாலி. அதை பற்றியும் நான் சொல்றேன். இப்போ இந்த சங்கம் பக்தி இலக்கியங்கள் முடிஞ்ச காலத்துக்கு அப்புறம் சரித்திர காலம் வருது. அதாவது ராஜசிம்ம பல்லவன் அவன் எந்த நூற்றாண்டு? இது 8ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். ஒரு சின்னதா நான் ஒரு வரலாற்றுக்காக சொல்றேன். அதாவது 100லேருந்து 200ங்கிறது 2ஆம் நூற்றாண்டு, 0லேருந்து 100ங்கிறது முதல் நூற்றாண்டு. இப்போ 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னா 700லேருந்து 799 வரைக்கும். அது ஒரு பல நேரங்களில் ஒரு 19ஆம் நூற்றாண்டுனா 1900 தானே சில குழப்பம் வந்துடக்கூடாது. 1904 20ஆம் நூற்றாண்டு. ஏன்னா முதல் நூற்றாண்டு 0லேருந்து 99. இதை ஒரு வச்சுங்க. இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டில் எப்படி கட்டினாங்களோ அப்படியே கிடைக்கிற கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில். அந்த அது பக்தி இலக்கியத்தோட ஒண்ணு போறதா? பக்தி இலக்கியம் கரெக்டா முடிகிற, அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொஞ்சம் முன்னாடி, அப்பர் சம்பந்தருக்கு கொஞ்சம் பின்னாடி அந்த காலகட்டத்தில் வருது. ஓகே, அதனால அந்த கோவில் அதே மாதிரி வைகுண்ட பெருமாள் கோவில், அது திருமங்கையாழ்வார் பரமேஸ்வர விண்ணகரம் பாடி இருக்கு. அதனால இந்த 2 கோயில்களும் பக்தி இலக்கியங்களோட ஒட்டி வர கோயில்களா நம்ம கொண்டு எடுத்துக்கணும். அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்றீங்க? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான 2 சிற்பங்கள் இருக்கு. ஒண்ணு ராவணன் கையிலேயே தூக்குறதும், அம்பாள் பயந்து போய் சுவாமியை பிடிச்சிக்கிறதும், சிவபெருமான் அப்படி சிரிச்சு அப்படி ஒரு அமுக்கிறதும், அது ஒரு கட்சியை பண்ணியிருக்காங்க. இன்னொரு இடத்துல இந்த வாலி சிவபூஜை பண்ணிட்டு இருக்கான். ராவணன் ஏன்னா வாலிக்கு முன்னாடி போனா பலத்துல பாதிப்பு, அதனால இவன் பின்னாடி போறான். வாலி சிவபூஜை ஒரு குறைவும் இல்லாம பண்ணிட்டு வாழை மட்டும் நீட்டி பின்னாடி வரான் இல்லையா, ராவணனை கட்டி போட்டுட்டு வச்சிருக்கான். இந்த சிற்பம் இருக்கு பாருங்க, சோழர்கள் காலத்துல எல்லாம் ஃபுல்லா கொண்டாட்டமா கொண்டாடி இருப்பாங்க. நான் சில செலக்டட் சிற்பங்களை மட்டும்தான் இந்த புத்தகத்துல போட்டிருக்கேன். கொண்டாட்டமா இருக்கும். அது எப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்கிற சொல்றாங்க. அடுத்தது வரும்போது இந்த பக்தி இலக்கிய கலந்து சோழர்கள் காலம் வரும்போது சொல்றேன். இந்த 2 சிற்பங்களும் இங்க இருக்கு. வைகுண்ட பெருமாள் கோயில 2 சிற்பம் இருக்கு. அங்க தசாவதார தொகுதியில மேல ஒரு ராமர் இருக்காரு, லக்ஷ்மணனோட. அந்த ராமர் சிற்பம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ராமர் சிலைகள்ல ஆக பழமையானதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா அதுக்கு முந்தின ஒரு சிலை கிடைக்கல. அதுதான் ஏன்னா இந்த 2 கோயிலும் அன்னைக்கு எப்படி கட்டினாங்களோ எந்த மாற்றமும் இல்லாம இருக்கு. ஏன்னா பாடல் பெற்ற பல கோயில்கள்ல என்னன்னா செங்கல் தடியா இருந்திருக்கும், அதை பின்னாடி கற்றலியா மாத்திருக்கும். பட் கட்டின மீனிக்கு இன்னைக்கு இருக்கிற கோயில்கள்ல ஆக பழைய கோவில்ல முதல்ல ஆனது கைலாசநாதர் கோவில், அப்புறம் இந்த பனைமலை இந்த மாதிரி கோயில்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் வருது திருமால் கோயில்கள்ல பார்த்தோம்னா வைகுண்ட பெருமாள் கோவில். ஆனா உங்க புக்ல தருமபுரியில ஒரு கோவில் ராமாயணம் வர அது கொஞ்சம் தொடம்ப பல்லவர்கள் காலத்துல கொஞ்சம் பின்னாடி காலம். இந்த 2 கோவில்கள்ல இருக்கக்கூடிய இந்த 2 சிலைகள் தான் ஆக பழமையான சிலைகள். அதாவது எந்த பீரியட்னு சொன்னா, அதாவது
கைலாசநாதர் கோவில் வந்து 8ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். வைகுண்ட பெருமாள் கோவில் 8ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி தாண்டி கடைப்பகுதிக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கு. சுவாமிக்கு முன்னாடி வைகுண்ட பெருமாள் கோவிலில் ஒரு தூண், அந்த தூணை சுற்றி வாலி வேதத்தை காமிச்சிருக்காங்க. வாலி வேதத்தில் தான் சொல்லுவாங்கள்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. ராமர் வந்து நமக்கெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன் எடுத்திருக்காரு, அதை பற்றி நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல வந்து சுக்ரீவன் குறைச்ச ராமர் ஒன்றும் பண்ண மாட்டார். அவங்க போய் அடி வாங்கிட்டு திரும்ப ஓடி வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அதனால் மாற்றி விட்டுவிடக்கூடாதுன்னு ஒரு மாலையை போட்டு அனுப்புவார். அதில் ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் லெசன் நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. அதை பற்றி நான் பின்னாடி விரிவாக அதை பற்றி எழுதியிருக்கேன். இந்த 2 சிற்பங்களுமே அங்கே இருக்கு. ஆக ராமர், அது வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்கு. ஆக பழைய ராமர் சிற்பங்கள் நான் அது 2ஐயும் நான் எடுத்துக்கிறேன். சரி, அது 2 இருக்கு, இந்த காலகட்டங்களில் இருக்கு. அப்புறம் பக்தி இலக்கியங்கள மாணிக்க வாசகர் மண்டோதரியை பற்றி சொல்றாரு. ஸோ மண்டோதரியை பற்றி சொல்லி மண்டோதரிக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததை சொல்றாரு. பல ராமாயண செய்திகள் அப்புறம் சம்பந்தம் சொல்றாங்க. பக்தி இலக்கியங்கள் ஆழ்வார்களும் பாடியிருக்காங்க. அதே பீரியட்ல பல்லவர்கள் வந்துடுறாங்க. இந்த காலகட்டங்களில் பல்லவர்கள் தெல்லாற்று போரெல்லாம் பற்றி பாடியிருக்காரு. அந்த காலகட்டங்களில் கல்வெட்டுக்கள்ல என்னன்னா, தங்களை சமராபிராமன் அப்படின்னு சொல்லி பல்லவர்கள் தங்களை நாங்கள் வந்து வீரத்துல ராமரை போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவர்கள் காலத்துல ஒரு கேள்வி கேட்க, வால்மீகிக்கு தமிழ்நாடு தெரியுமா, தமிழ்நாட்டுக்கு வால்மீகி தெரியுமா? நான் 2 ஆமாம். வால்மீகி தமிழ்நாடை பத்தி ராமாயணத்துல சொல்லிட்டு வராரு. தமிழ்நாட்டிலேயும் வால்மீகியை பத்தி கல்வெட்டு குறிப்புகள் இருக்கு. மாமண்டூர் கல்வெட்டுல வால்மீகியை பத்தி குறிப்பு இருக்கு. அதே மாதிரி நந்திவர்மன் பல்லவனோட தந்தையை பற்றி சொல்லும்போது அவங்க அப்பா வந்து அவர் வந்து காம்போஜத்தில் இருக்கார். ராஜசிம்ம பல்லவனோட மகன் வந்து அவனுக்கு முன்னாடி இருந்துடுறான். அவன் வாரிசு இல்லாமல் இருக்காங்க. இதோட சிம்ம விஷ்ணுவோட பிரதர் வந்து கம்போஜியத்தில் வந்து ராஜாவாக இருந்ததாகவும், இவங்க போய் எனக்கு ஒரு இளவரசனை கொடுங்கன்னு அந்த பல்லவ கிளை வம்சத்திலேருந்து ஒருத்தர் வந்து கொண்டு வந்ததாகவும் நந்திவர்மன் பற்றி சொல்றாங்க. மாமண்டூர் கல்வெட்டு எந்த பீரியட்? மகேந்திரவர்மனோட பீரியடு. அதாவது அதை வந்து மகேந்திர பல்லவன் வந்து அப்பருக்கு காண்டபரரின்னு சொல்றதுனால 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். 7ஆம் நூற்றாண்டுல வால்மீகி ராமாயணம் டைரக்டா இங்க வந்து வால்மீகியை பத்தி வருது. வால்மீகி வழிதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வால்மீகி இருந்தது, வால்மீகியை பத்தி ஒரு கல்வெட்டு வந்து 7ஆம் நூற்றாண்டுல இருக்குன்னா இங்க வந்து சமஸ்கிருதமும் இருந்திருக்கு, நிறைய இருந்திருக்கு, வால்மீகியை பத்தி தெரிஞ்சிருக்கு. சொல்லப்போனா என்னுடைய ஆய்வுல வந்து நான் 2 விஷயங்களை நான் இன்னும் முழுவா பண்ணல. இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்லயே சேரநாடு அது வந்து தீவிரமா நான் இறங்கல. தமிழ்நாட்டில் உண்டான வடமொழி இலக்கியங்கள் அதுல இறங்கல. 3ஆவதா இன்னொரு சின்ன ஒரு வைணவ இலக்கியமானு சொல்றதான பெருந்தேவனார் பாரதம், அதுல சில பகுதிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து ஒரு தக்க ஆசிரியர்கிட்ட போய் பாடம் கேட்டுட்டு தான் அது எழுதணும். ஆனால் 6வது வழியில இருக்கு, 7வது வழியில இருக்குன்னு சொல்றதை விட அது ஒரு ஆசிரியர்கிட்ட பாடம் கேட்டுட்டு வரணும்னு சொல்றது. இதுல ஒரு கேள்வி, இப்போ வந்து மகேந்திரவர்ம பல்லவன் பீரியட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வேற எந்த கல்வெட்டு வந்து நீங்க வந்து பார்த்துருக்கீங்க அதுல வந்து ராமரை பத்தி போட்டிருக்கு? ராமரை பத்தின டைரக்ட் செய்தி, ராமாயணத்தை பத்தினது, ராமாயண பத்தின நேரடி செய்தி பல்லவர்கள் இதுல இருக்கல. சமராபிராமன் சொல்லிக்கிறது தான் வருது. இன்னும் ராமனுக்கு போன்ற நான் ஒரு வீரன்னு சொல்லிக்கிறது. ராமனை பற்றிய செய்திகள் வந்து பின்னாடி சோழர்கள் காலத்துலதான் நிறைய வருது. ஓகே, இதுல வந்து ராமாயண சிற்பங்கள் வந்தது பல்லவர் காலத்திலேயே ராமாயண செய்திகளுக்குள்ள. ஏன்னா நமக்கு என்னன்னா காலத்தால் வந்து செங்கல் தறியா இருந்தது, அதெல்லாம் நிறைய கற்றலையா மாத்தினாங்க. நிறைய தறி அழிஞ்சு போய் வேற வழி இல்லாம விஜயநகர காலத்துல திருப்பி கட்டினாங்க. அதனால நமக்கு நிறைய கிடைச்சது நிறைய இருக்கு. அதாவது நம்ம கிட்ட வந்து நம்ம பிளண்டி நம்ம கிட்ட அதெல்லாம் கிடைச்சதே நிறைய இருக்கு. அதுல இந்த வைகுண்ட பெருமாள், இந்த 2 கோயிலையும் கைலாசநாதர் கோயில்கள் இருக்கிற சிற்பங்கள் இருக்கு. இந்த காலத்துல உள்ள கல்வெட்டுக்கள்ல இப்படி வருது. இதுக்கு சமமா பாண்டியர்கள் காலத்துக்கும் பின்னாடி பாண்டியர்கள் இருக்காங்க. பாண்டியர்கள் காலத்திலையும் பாண்டியர்களோட ஒரு கல்வெட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது வந்து கிடைக்கல. அதாவது வந்து வானமாமணின்னு சொல்ற முடியாது, அந்த இடத்துல ஒரு ராமர் கோயில் இருந்ததா பாண்டியர் கல்வெட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கல்வெட்டோட நேரடி படிச்சு எனக்கு கன்வின்ஸ் ஆகல.
ஆனால் அங்கே ஒன்று இருந்ததாக ஒரு செய்தி இருக்குது. அதனால கன்வின்ஸ் ஆகிறதுனால அந்த புத்தகத்தில் நான் குறிப்பிடலை. பாண்டியர் காலத்துல ராமரை பத்தின எந்த கல்வெட்டும் நீங்க பார்க்கல இல்லையா? பாண்டியர் காலத்தோட பெரிய நமக்கு என்னன்னா, பாண்டியர் காலத்து கோவில்கள் நமக்கு முழுசா கிடைச்சது கொஞ்சம் தான். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பாதிப்புக்குள்ளான பகுதி. அதனால அந்த மாதிரி ரொம்ப அந்த பாண்டியர்களோடது பின்னாடி சோழர்கள் நிறைய திருப்பணி செஞ்சிருக்காங்க. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு பழைய பாண்டியர்கள் காலத்துல உள்ள வந்து எனக்கு கிடைக்கல. நானும் நிறைய தேடி பார்த்தேன். நான் பாண்டியர் கற்றளிகளே ரொம்ப கம்மி தான் எனக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இப்போ நம்ம அது இஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து பல்லவர் முடிஞ்சாச்சு, அப்புறம் பாண்டியர், இப்போ வந்து சோழர்கள் காலத்துல வந்து ராமனை பற்றின கல்வெட்டுகள் நிறைய இருக்கு. இந்த பல்லவர்களுக்கும் சோழருக்கும் நடுவுல நொலம்ப பல்லவர்கள்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களால கட்டப்பட்ட கோவில் தான் வந்து இந்த தர்மபுரி மல்லிகார்ஜுன சுவாமி கோவில். அந்த கோவில்ல அம்பாள் சன்னிதி இருக்கு, காமாட்சி. அது முதல்ல வந்து ஒரு துர்கை தான் இருந்திருக்கு, பட் எடுத்து வச்சுட்டு சாந்தமா வச்சிருக்காங்க. அந்த கோவில்ல இது வரைக்கும் புத்திரகாமாட்சி யாகத்தில் ஆரம்பிச்சு அஸ்வமேத யாகம் வரைக்கும் முழுவதும் சிற்பங்கள் இருக்கு. இன்னைக்கு இருக்கு. ஒரு 8 வருஷம் நானே பார்த்தேன், இருந்தது. ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தது. நான் தரையில படுத்து பூந்து பண்ணி தான் எடுத்தேன் போட்டோ. ஏன்னா எனக்கு பயம். ஏன்னா கும்பகோணம் நாகேஸ்வரன் கோவிலில் சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணி நிறைய இதுவாச்சு. அதனால எனக்கு பயம். நான் பார்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அது இல்லையா கேட்கிறேன்னா அது ஹெச்ஆர்என்சியா ஏஎஸ்ஐயாங்கிறது இல்ல இல்ல அது என்ன, அது ரொம்ப அடிவாரம், ரோடு மேல போயிடுது, தளத்தை உயர்த்திடுறாங்க. பல சோழர்கள் கோவிலே சொல்றாங்க, திருக்காட்டுப்பள்ளியில இருக்குன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க. எனக்கு ஏன்னா தளத்தை ஒத்துட்டாங்க. திருக்கண்டியூர்ல இருந்திருக்கு. இப்ப என்னன்னா சில செய்திகள் அதுக்கு வர சோழர்களுக்கு நம்ம பல ராமாயண செய்திகள் எடுக்கிறோம். நான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் வந்து கம்பனும் கற்பனை இல்லை, கம்பனுக்கு முன்னாடியே இது இருந்திருக்குங்கிறத வந்து நான் ஒரு ஆதாரத்தை எடுத்து நான் எழுதியிருக்கேன். இதுல இதே மாதிரி பல விஷயங்களை நான் தேடுறேன். தேடும் போது எனக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல துளசி வந்து அவரா வந்து இந்த லக்ஷ்மண் ரேகாவை எழுதியிருக்க மாட்டாரு. இந்த கோடு போட்டதை பத்தி இருக்கும், நமக்கு கிடைக்கல. பல இடங்கள் தனம் உயர்ந்ததுனால கிடைக்காம இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. இப்போ அந்த நீங்க அந்த தர்மபுரி கோவில்ல அந்த ராமாயணத்தினுடைய என்டையர் ஸ்பெக்ட்ரமுமே இருக்கு. என்டையர் ஸ்பெக்ட்ரம் ஒரு இன்சிடென்ட் இல்லாம இருக்கு. அட்டா படமே அதுதான். ராமர் கனையாழி கொடுக்கறது, பரசுராம கர்ப்பபுரமும் இருக்கு, கைகேயி 2 குழந்தைகளை சமமா பாதிச்சு வளர்க்கறது இருக்கு. அது வந்து 8ஆம் நூற்றாண்டு சொல்லலாமா? அதாவது வந்து அதை என்ன சொல்றோம் 9ஆம் நூற்றாண்டு. 9ஆம் நூற்றாண்டு. ஏன்னா 200 சில்லறைங்கிறதால 9ஆம் நூற்றாண்டு போயிடும். அதுக்கப்புறம் சோழர்கள் வராங்க. சோழர்கள் வரும்போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் இந்த தர்மபுரிக்கு போனப்போ என்னுடைய இதுல என்னன்னா, நான் என்ன சொல்றேன், நான் 1 மாசம் தான் ஆராய்ச்சி பண்ணேன். தீவிரமா 1 மாசம் ஆராய்ச்சி பண்ணேன். 30 நாள் தான் பண்ணேன். 31ஆம் நாள்ல இருந்து ஆராய்ச்சி என்ன படிச்சு எடுத்துட்டு கூட்டிட்டு போச்சு. சரி கொஞ்சம் சின்சியரா, ஏன்னா அதுதான் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்தி, அதுதான் வெளிப்படுத்திடுச்சு. அப்போ அந்த கோயிலுக்கு பண்ணும்போது அந்த கோயிலில் சொன்னாங்க, எங்கள் ஊரில் புலவர் கோவிந்தன் இருக்காரு, அவரை போய் பாரு. ஆமாம், அவரை போய் பார்த்தோன்னையும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நீங்கள் அது இதில் எழுதிருக்கீங்க புலவர் கோவிந்தன். அதுலேயும் வந்து என்னை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் டெஸ்ட்டு, இந்த பையன் நிஜமாவே இருக்கானா, சீரியஸாக இருக்கானான்னு பண்ண உடனே அவர் கேட்க ஆரம்பித்தார். அவர் சொல்லி தான் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இந்த மண்ணில் வந்து ராமன் கதை எந்த அளவுக்கு ஊறி போயிருந்தது. இங்கே சங்க காலத்தில் பார்க்க முடிய வைந்தர் மூவர், சேர சோழ பாண்டியர் 2 காலம் வந்துருச்சு. அப்புறம் அங்கே கடுங்கோன் வந்து பாண்டியர்களா சாசனம் பண்ணுறான். சிம்ம விஷ்ணு பல்லவ சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணுறான். கிட்டத்தட்ட காவேரிக்கு இந்த பக்கம் நெல்லூர் வரைக்குமே, விஜயவாடா கிருஷ்ணா வரைக்கும் பல்லவர்கள். புதுக்கோட்டை பதில் வெள்ளாற்றங்கிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் பாண்டியர்கள். நடுவில் வேசடா அந்த முத்தரையர்கள், கொடும்பாளூர் வேலியர் இவங்கெல்லாம் இருக்காங்க. சரி, சோழர்கள் ஒரே ஒரு குள்ள தான் இருக்காங்க. நம்ம சமுதிரம் என்ன தெரியுமா, பழைய காலத்துல எல்லாம் வந்து ஒரு ராஜ வம்சம் இருந்ததுன்னா அந்த வம்சத்தை வந்து அழிச்சிட மாட்டாங்க. பொண்ணு கொடுத்த பொண்ணு எடுக்க ராஜவம்சம். ஆமாம் தானே. நமக்கு வந்து மங்கையர்க்கரசியார் வந்து சோழ இளவரசி போய் பாண்டி நாட்டில் வந்து சைவத்தையே காப்பாற்றி கொடுத்தவங்க, இந்த சம்பிரதாயத்தையே காப்பாற்றி கொடுத்தவங்க, அந்த மாதிரியான இருப்பாங்க. ஆனால் சோழர்கள் ஒரு சிறு உறையூருக்குள்ள இருக்கிற ஒரு குறுநில மன்னர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 வருஷம்
அதுக்கு முன்னாடி 200 வருஷம் இருண்ட காலம் வச்சுருங்க, 700 வருஷம் வச்சுங்க. சோழர்களுக்கும் பெரிய ஆட்சி பரப்பு இல்லை, கிட்டத்தட்ட மறந்துட்டாங்க. விஜயாலயன் போய் முத்திரையிட்டு தஞ்சையை கைப்பற்றான். ஆதித்யன் பல்லவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாம்ராஜ்யம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள பராந்தகன் மதுரையை ஜெயிச்சு மதுரை கொண்ட கோப்பரகேசரின் ஆகிட்டு இங்கே வந்து அபராஜிதனை வீழ்த்தி கிட்டத்தட்ட நெல்லூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆட்சி பண்ணுற முதல் முழு எம்பையர் பண்ண ஆள் வந்து பராந்தக சோழன். ஓகேவா? வந்துட்டார். ஜனங்களுக்கு யாரோ புதுசாக ஒருத்தன் வந்தா என்ன வந்தப்பா டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சு போச்சு. 10 வருஷத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்க என்ன சொல்லணும்? அவங்க என்ன பண்றாங்க? நாங்க சூரிய வம்சம், ராமனுடைய வம்சம், நாங்க ராமனுடைய வழி தோன்றல். அதான் சொல்லிச்சிருவேன், நாங்கள் ராமராஜர் ஆட்சியை கொடுப்போம். அதானே, நாங்கள் ராமனின் வம்சத்தவர்கள் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டுல வந்து அப்படி வந்து இந்த நாங்க சூரிய வம்சத்துல ராமனை முன்னோர்களா சொல்றது என்னன்னா, இந்த நாமக்கல்ல அதிக வம்சத்துல ஒருத்தர் இருந்தார். கோவில் அந்த பின்னாடி இருக்கிற ரெங்கநாதர் கோயில்ல அவர் அநேகமாக அந்த குணசீலன்னு ஒருத்தரை பற்றி வருது. அதில் ஒரு வீர சோழன் வரான். அந்த வீர சோழன் அவனோட வருது. அது வந்து இந்த வீர சோழனே பரந்தகனான ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால நான் வந்து அந்த இடத்துல இருக்கு, ஒரு கொஞ்சம் காலத்தால் முற்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல வச்சுருக்கோம், அந்த இடத்துல வீர சோழன். ஆக சோழர்கள் வந்து நாங்கள் ராமன் வம்சம். இது என்னன்னா ஆதித்யன் அப்படின்னு பேர். ஆதித்ய சோழன் என்னது சூரியன். ஆனா ஆதித்யனோட இயற்பெயரை கோதண்டராமன். அவனோட பள்ளிப்படைக்கு பேரு கோதண்ட ராமேஸ்வரம், காளஹஸ்தி பக்கத்துல இருக்கு. அவனோட பள்ளிப்படைக்கு பேரே கோதண்ட ராமேஸ்வரம். ஆக பேரே கோதண்டராமன். தேடி போகும்போது இப்ப இந்த காமரசவல்லின்னு பெரம்பலூர்ல இருக்கு, அது பக்கத்துல கோதண்டராமன் வாய்க்கால்னு ஒரு வாய்க்காலும் ஓடி அவர் பேர்ல. சோ ஆதித்ய சோழனோட பேரே கோதண்டராமன். ஆக நேரடியாக நாங்க ராமராஜ்யத்தை தருகிறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. தங்களுடைய வம்சத்துல எல்லாம் ராமனை சொல்றாங்க. இது எந்த கல்வெட்டுல இருக்கு? நாங்க அவருடைய செப்பேடுகள் எல்லாம் இருக்கு, கன்னியாகுமரி கல்வெட்டுலயே இருக்கு. அவருடைய செப்பேடுகள் எல்லாத்துலயும் உங்க ராம வம்சம் சிபி சக்கரவர்த்தியில ஆரம்பிக்கிறது. எல்லாரும் சில மன்வி சோழன் சொல்லிட்டே வரும்போது நாங்க அதுக்கு முன்னாடி ராமன் நாங்க வரோம். சரி சரி, இதை சொல்றாங்க. அதே மாதிரி இங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க காலத்துல தான் நிறைய கோயில்கள்ல ராமாயண சிற்பங்கள் வர ஆரம்பிச்சு. முக்கியமா இன்னைக்கு நமக்கு முழுசா நிறைய கிடைச்சிருக்கிறது கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவில். நான் போட்டோ எடுக்கும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சாண்ட் பிளாஸ்டிங் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் நல்லா தான் இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. அதுக்கப்புறம் பயம், ஒரு தடவை ஒரு இதை நல்லபடியா பார்த்துட்டோம்னா எடுத்திருக்கோம். உள்ளமங்கை அங்க இருக்கு. பூஜை திருநெல்வேலியும் தேவார பாடல் பெற்றது அங்கே இருக்கு. இந்த 3 கோவில்கள்லையும் நிறைய ராமாயண சிற்பங்கள் இருக்கு. அது இல்லாம பல கோவில்களில் ராமாயண காட்சிகள் இருக்கு. பல ராமாயண சீதா கல்யாணம் இருக்கு. இது எல்லாமே வந்து சோழர் காலத்துல ஆதித்யன் காலம், பராந்தகன் காலம், உத்தம சோழன் காலம். அதில் கண்டபாத சிற்பங்கள்னு சொல்லுவாங்க. குறுஞ்சிற்பங்கள் இவ்வளவுதான் இருக்கும். ஒரு பேர் ஒரு உள்ளங்கை அளவு இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக இருக்கு தெரியுமா? அதில் அதிகமான ஒரு விஷயம் என்னன்னா வாலியோட சிவபக்தி. நம்ம இன்னைக்கு குருஸ்தலம்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆலங்குடி, அம்மன் குடி, அப்புறம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் அலம்பலம்னு ஒரு ஊரு. அங்கெல்லாம் ராமர் வந்திருக்காரு. இந்த கல்வெட்டுல எல்லாத்திலையும் என்ன சொல்றாங்க தெரியுமா? திருவயோத்தி பெருமாள், திருவயோத்தி பொலிந்த பெருமாளாகிய ஸ்ரீ ராகவர், திருவயோத்தி எம்பெருமான், திருவயோத்தி தேவர், திருவயோத்தி பெருமானடிகள், ஸ்ரீ ராகவ சக்கரவர்த்திகள், ஸ்ரீ ராகவ தேவர், ஸ்ரீ ராகவ பெருமானடிகள், ஸ்ரீ ராமதேவ பெருமாள், இப்படி எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் 2 விஷயம் சொல்றது என்னன்னா, இந்த திருமால்பூர்னு ஒரு ஊர் இருக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல. மார்பேரூர் சைவ கோவில். அங்க வந்து ஒரு பழைய பெருமாள் கோவில் இருந்திருக்கு. அதோட ஏசையில இருக்கு கோவில். நிறைய ஒரு சுவாமி கூட கிடையாது. அதிஷ்டானமும் அந்த மண்டபம் மட்டும்தான் இருக்கு, கர்ப்பகிரகம் மட்டும்தான் இருக்கு. அங்க ராஜராஜேஸ்வரன் காலத்துல ஒரு ஹனுமான் விக்கிரகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. அனுமதேவன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு இருக்கு.
இன்னொரு முக்கியமானது வந்து என்னன்னா, நமது மரபுல வந்து இறைவனை தாயாய், தந்தையாய், சேயாய், தலைவனாய் எல்லாம் பார்க்கிற மரபு இருக்கு. பெரியாழ்வார் கண்ணனை தன் குழந்தையாவே சரி. அப்போ ராஜேந்திர சோழன் காலத்துல ஒருத்தர் இருந்தார், கோல வாமன கிரமவித்தன். கிரமவித்தன்னா நமக்கு தெரியும், இந்த ஜடை கிரமம்னு சொல்லி வேதத்துல பாராயணம் முறைகள் அந்த கிரமத்துல வித்தகன், கிரம வித்தகன். அவரை வந்து இங்கேருந்து நீங்க தென்னோக்கு ஊர்ல ஒரு ராமர் இருக்கு. அந்த ராமருக்கு தன்னுடைய மகளா ஒரு சீதையை செஞ்சு அந்த சீதையே அந்த ராமனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து அவருக்கு சொத்தா எழுதி வச்சிருக்காரு, ஒரு வாக்கு தொப்பை எழுதி வச்சிருக்காரு. அது எனக்கு உங்களுடைய புக்கில் தான் படித்தேன். ஆமா, இது வந்து படத்தை தான் நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. இதுல வந்து ராமனோட ஊரு, ஆனா பேர் வந்து வடமதுரை. இங்க அந்த ராமனுக்கு சீதையை செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாம, பிரதிஷ்டை பண்ணது இல்லாம ஒரு பாக்கு தொப்பையும் எழுதி வைக்கிறார். நம்முடைய என்ன சொல்ற துரதிருஷ்டம், ஒரு 80-100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சீதை களவு போயிட்டது. ஊர் மக்கள் புதிய சேவை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கல்வெட்டு இருக்கு. ஆக சீதையை மகளாக கருதி ராவண மருமகனாக கருதி இருக்காங்க. ராவண மகனாக கருதினவங்க இருக்காங்க, ராவண மருமகனாக கருதி சீதை என் மகள்னு பண்ணி செஞ்சு வச்சிருக்காங்க. இதுவும் இங்க மாதிரி இருக்கு. அதனால நம்முடைய மரபுல வந்து இலக்கண நூல்கள் எடுத்துங்க, அதுலெல்லாம் பிங்களடிகண்டு அங்க இருக்கு. தசாவதாரங்களை பத்தி கடல் பள்ளியில கல்வெட்டு இருக்கு. தசாவதாரங்களை பத்தி கடல் பள்ளியில பல்லவர் காலத்துல கல்வெட்டு இருக்கு. ராமன் தசாவதாரங்கள்ல ராமனை ஒரு அவதாரமா வச்சு கல்வெட்டு இருக்கு. அதனால நம்முடைய மரபுல தமிழ்நாட்டுல எல்லா விதமான சம்பிரதாயங்களுமே ராமனை ஏற்றி போற்றி இருக்கிறார்கள். எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கு. இலக்கியம், கல்வெட்டு, செப்பேடு, திருமேனிகள், சிற்பங்கள் இருக்கு. இந்த மக்கள் வந்து ராமனை தன் முன்னோர் திருமால் தான் ராமனா வந்தான். வந்தது மட்டும் இல்ல, இங்கே வழிபட்டான், இங்கே பிரதிஷ்டை பண்ணான். அதாவது அவர் பிரதிஷ்டை பண்ணாருன்னா நீ வசதி தாழ்த்தி அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் என்ன சொல்றாரு, அவன் உரை உணராதவன், மறை தெரியும் அவனுக்கு, ஆனா அது அர்த்தம் தெரியாது. அவனை கொல்றதுக்காக தான் அவதாரமே எடுத்து வந்திருக்கான். அப்படி இருந்தாலும் அது ஒரு பழி அப்படின்னு நினைச்சு அவர் பிரதிஷ்டை கொண்டாடி இருக்காங்க. இதுல இந்த சேலம் போற வழியில அயோத்தியா பட்டணம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஏதாவது இந்த சம்பந்தமான கோயில்? அயோத்தியா பட்டணம், நெடுங்குன்றம், நெடுங்குன்றத்துல வந்து மூன்றா குளத்தங்க கல்வெட்டு தான் இருக்கு. அதெல்லாம் வந்து அதுக்காக மூன்றா குளத்தங்க கட்டினான்னு சொல்ல முடியாது. கல்வெட்டு இருக்கு, அவங்க காலத்துல கொடுத்துருக்காங்க. அது முன்னாடி கூட இருக்கும். நம்ம என்னன்னா ஒரு ஆதாரம் அப்படின்னு வைக்கும்போது தெளிவான ஆதாரங்களை தான் முன் வைக்கணும். வெரி கிளியரா டேட்டட், இது இந்த வருஷம் இருக்கு, கல்வெட்டு இருக்கு, ரெக்கார்டட் இருக்கு. அதை மட்டும் தான் நான் எடுத்து நான் லிஸ்ட் போட்டிருக்கேன். இது நீங்க இன்னும் போட 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 வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ராஜேந்திரனுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய லிஸ்ட் வரும். சோழர் குலத்துங்கர் காலத்துல வரும், அது வந்துட்டே இருக்கு. குலத்துங்கர்கள் காலத்துல வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கோணம் கபாலீஸ்வரர் கோயில் ராமாயணம்லாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் அடுத்த இதுல வரும். இதுல இன்னும் நான் பார்த்தேன் சார், என்னன்னா இந்த ராமாயணத்தை வாசிப்பதற்குன்னு சொல்லி அரசர்கள் வந்து நிபந்தனை கொடுத்துருக்காங்க. ராமாயணத்தையும் பாரதத்தையும் வாசிக்கிறதுக்கு கோவில் இருக்கு. நான் 2 இடம் இந்த காலகட்டத்தில் 2 இடத்துல இருக்கு. ஒன்று வந்து புள்ளலூர்ல சொல்லியிருக்கேன், இன்னொன்று வந்து பாளையங்கோட்டை. ராமாயணம் வாசிக்க கொடுத்துருக்காங்க. அது என்ன ராமாயணம்? இந்த பழைய ராமாயணம் ஆசிரியர் பார்க்கலாம், அதுவா வால்மீகி ராமாயணமா? அதுல பாத்தீங்கன்னா ஒரு இதுல நான் வந்து பார்த்தேன், தெருத்தங்கல் அப்படிங்கிற ஊர்ல இருந்த ஒரு கல்வெட்டுல மகாபாரதம் ராமாயணம் வாசிப்பதற்காக குன்று எடுத்தானும் அவன் தம்பி திருவரங்க தேவன் உய்ய கொண்டாழ்வானும் இணைந்து 3.5 மா நிலம் தானம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கு. இன்னொன்னுல திரிபுவன வரதராஜ பெருமாள் கோவில் அப்படிங்கிறதுல
ராஜாதிராஜன் 1 அவனுடைய காலத்து ஒரு கல்வெட்டுல பாரதமும் ஸ்ரீ ராமாயணமும் வாசிப்பான் ஒருவனுக்கு நெல் ஒரு தூணி குறுணி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு ஒண்ணு போட்டு, நீங்க சொன்ன மாதிரி பொள்ளலூர் கல்வெட்டுல வந்து கோவிலில் பாரதம் ராமாயணம் படிக்க பாரத விருத்தியாக நிலங்கள் வழங்கப்பட்டன அப்படின்னு சொல்லி இது வந்து நான் 2 தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 1044 கட் ஆஃப் நிறைய கோயில்கள் நிறைய, அதாவது இப்போ ஒரு கல்வெட்டு, அதாவது INS 46/1923 அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு சொல்றாங்க. அதுல திரு அயோத்தி நின்று அருளுகின்ற ஸ்ரீ ராகவ பெருமாளுக்கு நந்தா விளக்கு எரிக்க மன்னனின் அரசியார் சீயபுவன சுந்தரமணியார் 10 களஞ்சு நெல் தானமாக கொடுத்த 10 களஞ்சு பொண்ணா இருக்கலாம், அது தப்பா போடுறதா நினைக்கிறேன். பட் அது மாதிரி ஏகப்பட்டது இருக்கிறதா நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு கோவில்ல ஸ்ரீ கோவிலில் ஸ்ரீ பாரதம் வாசிப்பாருக்கு பாரத விருத்தியாகவும் ஸ்ரீ ராமாயணம் வாசிப்பாருக்கு விருத்தியாகவும். இது வந்து இந்த இதுல இருக்கியா இந்த பாரதம் வாசிக்கிறதுக்கு அது வந்து ஒரு சேராலை போட்டி சொன்னீங்களே, அது விஜயராகவ தேவர்னே ஒரு சேரனை வந்து பேரு விஜயராகவனே பேரு, சோழனோட மருமகன். ராஜேந்திர சோழனோட மாமியார் பேரு கிருஷ்ண கௌசல்யா. அதனால இது அதாவது நம்மளுடைய வந்து என்ன சொல்றதுன்னா, அதான் சொல்ற எல்லாம் இருக்கு, நமக்கு தெரியல. வீட்டு பத்திரத்தை தொலைச்சிட்டோம். நான் வீட்டு பத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன். அப்பா பத்திரம் இருக்கு, பத்திரம். இதே மாதிரி மகாபாரதம் எழுதலாம். மகாபாரதத்தை எழுதணும்னு வச்சுக்கலேன், ராமாயணத்தை விட அதிகமா இருக்கு. மகாபாரதம் சொல்றதா பாகவதம். நான் சொல்றேன், இதுவே நான் வந்து முழுமை இல்லை. நான் என்ன செஞ்சிருக்கேன், என்னோட முன்னோடிகள் செஞ்சது. என் முன்னோடிகள் செஞ்சதுக்கு அப்புறம் அதுல உள்ள காலத்தால வந்து வேற சில தரவுகள் கட்டதுனால சில திருத்தங்கள் செய்ய வேண்டி வந்தது. அவங்க பெரியவங்க, அவங்களுடைய இதில் நான் செய்யறதுக்கு நான் யாரு, இதனால சில கால மாற்றங்களால அதில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அவங்க சொன்னதை எடுத்து ஒரு பிரிவாக விரித்து எழுத வேண்டியது. ராமராவண யுத்தம் 18 மாதம் நடந்திருக்குங்கிறதே வந்து ஒரு பெரிய செய்தி தமிழ் இலக்கியங்களில் தான் இருக்கு. அதை எடுத்து நான் பிரிவாக விரித்து எழுதியிருக்கேன். ராகவேந்தர் சொல்லியிருக்கார், அதை எடுத்து நான் விரித்து எழுதியிருக்கேன். நானாக தேடி சில தரவுகளை கொண்டு என் பங்குக்கு சேர்த்திருக்கேன். சரி, இன்னும் நான் சொன்னேன், நான் செய்யாததே ஒரு லிஸ்ட் இருக்கு. இன்னும் எத்தனை கல்வெட்டுக்கள் வரப்போதும். நான் இன்னும் தேடினது 2 விஷயம் தான். நம்ம மரபுல இல்லாத ஒன்றை யாரும் புதுசாக சொல்ல மாட்டாங்க. அதனால இந்த கோடு போட்டது மரபுல எங்கேயோ இருக்கு, அது நமக்கு கிடைக்கல. லக்ஷ்மண் ரேகா சொல்றீங்க, லக்ஷ்மண் ரேகாவை சொல்றேன், அதுவும் தொல் மரபா தான் இருக்கும், அதுவும் நமக்கு கிடைக்கல. இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம் வந்து ராவணன் வந்து ராமன் வேஷம் போட்டுட்டு போனா சீதைய என்ன பண்ணலான்னு நினைச்சு அவன் ராமன் வேஷம் போட்டவனே கண்ணாடியில பார்த்த உடனே என் மனசுல வந்து ஏகபத்தினி விரதம் பதிவிரதா தர்மம் இல்லைங்கிற எண்ணங்கள்லாம் தோணிச்சு. இந்த ஹனுமத்கராமாத்மியம் ஒரு புத்தகம் எங்கேயோ படிச்சிருக்கும், அதுல வந்து சொன்ன மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான செய்திகளும் வந்து ஒரு ஆசிரியர் தன்னுடைய தொல்மரபுல இருக்கக்கூடியதுதான். இந்த 2ஐயும் நான் சொல்றேன். அருணகிரிநாதர் சொல்ற ராமாயணம்லாம் ராகவா வருக நிறைய பண்ணியிருக்கோம். சிறுவர் இருவர் இங்கேதான் வந்து குசலோபுரிங்கிறது சொல்றாரு. இந்த திருவான்மியூரை கூட நான் வால்மீகி பண்ணும்போது வால்மீகி கோவில் சன்னிதிலாம் இருக்குங்க. ஆனா அது ஏன்னா நமக்கு தொலைச்ச தேவாரங்கள் எக்கச்சக்கம், தொலைச்சது எக்கச்சக்கம். ஆனா தேவாரத்துல குறிப்பு இல்லை, வால்மீகி வழிபட்டாதுக்கு குறிப்பு இல்லை, கல்வெட்டு இல்லை. அதுக்காக வால்மீகி வழிபடலைன்னு அர்த்தம் கிடையாது, நமக்கு கிடைக்கல. இதுல வந்து நம்ம ஒரு கராரான அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம், என்ன ஆதாரம் இருக்கோ அதை மட்டும் வச்சுப்போன்னு எடுத்துக்கிட்டோம், அதுல வந்து நம்ம செஞ்சிருக்கோம். அதாவது சொல்றேனே, இது கிட்டத்தட்ட இவ்வளவு ஆதாரம் இருக்கு. இதுவே என்னோட முழுமையான ஆதாரம் இல்லை, இதுல இன்னும் நான் தேடி சேர்க்க வேண்டியது இருக்குன்னு நான் சொல்றேன். அது ஐ திங்க் இதோடைய பார்ட் 2ல நீங்க 1044க்கு அப்புறத்துல 1044 இருந்து 1300 அவர் தம்பி கொஞ்சம் சொல்லியிருக்காரு இல்லையா, கொஞ்சம் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. 1300 அது இந்த இதுலயே நான் சொல்றேனே, இன்னும் 3 சேர்க்கல, சேரநாடு சேர்க்கல, பெருந்தேவனார் பாரதம் மாதிரியான நூல்களை சேர்க்கல. சொன்னேன்
நந்தி கிளம்பத்தில் வந்து சர்வசாரமாக சொல்லுவாங்க, பண்டை மராமரம் எரிந்த பல்லவனே, அப்படியே ராமன் மராமரம் எரிந்த ராமன் மாதிரி அப்படி சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் எழுந்த வடமொழி இலக்கியங்கள் இதெல்லாம் நீங்க வந்து இதுக்கு அடுத்த பகுதியில முதல் பகுதியை இன்னும் நான் நிறைய ஆராய்ச்சி செய்து திருத்தணும், அல்லது என்னோட அடுத்த தலைமுறைக்கு அப்பா தம்பிகளா நான் இதெல்லாம் செய்யல, அதை நீங்க செஞ்சு சேருங்கிற ஒரு சேர்த்து விட்டுட்டு போறது. உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு, நீங்க வந்து செய்வீங்க, செய்யறதுக்கு நிறைய இருக்கு. அதுக்கு மேல இந்த இரண்டாம் பாகம் வந்து செய்ய வேண்டி இருக்கு. அது தொகுக்கணும், எடுத்து வச்சுட்டோம், அது எழுதுறதுக்கான நேரம் கிடைக்கல. அதை நீங்க பண்றதுக்கும் 1044 இருந்து இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய ராமாயண செய்திகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவை வேற என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் பற்றி நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு அடுத்த புத்தகமாக வரணும்னு சொல்லி எங்கள் சாமானியன் சேனலுடைய சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறோம். இதில் இன்னொரு நீங்கள் மேபி நீங்கள் இதை பார்க்கலாம், தக்கை ராமாயணம்னு ஒன்று இருக்கு, தக்கை ராமாயணம்னு ஒன்று இருக்கு. இது வந்து கொங்கு பகுதியில் இருக்கு. இது வந்து கம்பராமாயணத்திலிருந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி தக்கை ராமாயணம் சின்னது. அதை வந்து இன்னைக்கு பல கொங்கு பிரதேசத்துல பல வீடுகள்ல பாராயணம் பண்றாங்க. அதையும் நீங்க மேபி நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னா, நீங்க சொன்ன முடியாது நம்ம வடமொழி இலக்கியம் பற்றி சொல்லும்போது இந்த கதகளி சாக்கியர் கூத்தரெல்லாம் வந்து கைலாசாதாரணம்னு ஒரு பகுதி இருக்கு, நம்ம ஒரு நாடகம் இருக்கு. அதை எழுதினதே ராஜசிம்ம பல்லவன் ஒரு செய்தி இருக்கு. ஆனா அதுக்கான ஆதாரம் தேடணும், எனக்கு இன்னும் கிடைக்கல. அதை வடமொழி இலக்கியம் நான் தேடும் போது கிடைக்கலாமா இருக்கும். அது கைலாசாதாரணமே வந்து எழுதினது ராஜசிம்ம பல்லவன் தான், அந்த நாடகத்தை எழுதினான் அப்படின்னு இருக்கு. ஆக கடல், அந்த கடல்ல சில தொகுதியை எடுத்து வச்சிருக்கோம்.